நான் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கிறல, இதுக்கு எதிராக நான் மக்கள்கிட்ட போகிறேன், நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன் என்று சொன்னேன். உலமாக்கள் என்னை தடுத்து விட்டார்கள் என்று சொல்றீங்க. பல மீட்டிங்களில் நான் சொன்னேன், நான் இதுக்கு எதிராக பப்ளிக்ல பேச போறேன். ஆனா அதே வீடியோவில் கடைசியில் என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, அப்ப தெளிவோட வாரத்தில் அவங்களோட இந்த ரிக்வெஸ்ட் நான் ஃபேராக தான் பார்க்குறேன். இந்த நிபந்தனைகள் எல்லாம் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இப்போ இந்த நிபந்தனை நல்லதா இல்லையா? நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்களா இல்லையா? மக்கள்கிட்ட போனீங்களா இல்லையா? நீங்க இதுல கையெழுத்தாவது போட்டது உண்மையா இல்லையா? அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் என்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுமார் 25,000க்கும் மேற்பட்ட குரான் பிரதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அரபு பிரதிகள் வெளியே எடுக்கப்பட்டிருக்கிறது. மொழிபெயர்ப்பு பிரதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் யார், பின்னணி யார் என்பதையெல்லாம் ஆதாரங்களோட டாக்குமெண்ட் வாய்ஸாகவே நம்ம ஒரு வீடியோவாக வெளியிட்டிருந்தோம். அதில் இரவு நேரத்தில் யூடியூப்பில் வெளியிட்டிருந்த வீடியோவில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருந்தது. காரணம் என்னென்னா, அதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டுகளில் சில அட்ரஸுகள், முகவரிகள் இருக்கிறதுனால இதையெல்லாம் காட்சிப்படுத்தக்கூடாது என்பது யூடியூபினுடைய விதியாக இருக்கிறதுனால அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட்டுகள் சிலவற்றை மறைச்சிருக்கிறோம். காட்டினதை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய வீடியோவில் வெளிப்படையாகவே இருக்குது. எல்லா டாக்குமெண்ட்டும் பிரிண்டாகவும் டிஜிட்டலாகவும் என்னுடைய கையிலே இருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த வீடியோவில் நாம் பேச வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நேற்று நம்முடைய வீடியோ ரிலீஸ் ஆகியிருந்த சேம் டைமில் வாய்ஸ் டியூப் தளத்தில் ஜமியத்துல் உலமாவினுடைய தற்போதைய ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளராக செயல்படக்கூடிய அன்பு சகோதரர் ஷேக் அர்க்கம் நூராமித் அவர்களுடைய ஒரு இன்டர்வியூவும் வெளியாகி இருந்தது. என்னுடைய வீடியோவில் நான் முழுவதுமாகவே இந்த குரான் தடுக்கப்பட்டதற்கான காரணமே இந்த ரிவ்யூ கமிட்டி தான் என்பதை நானாக சொல்லலை, ஆதாரங்களோடு டாக்குமெண்ட் வாய்ஸாகவே சொல்லி இருக்கிறேன். இந்த நிலையில தான் சகோதரர் அவங்க அந்த வீடியோ ஒரு இன்டர்வியூவில் சில பதில்களை சொல்லி இருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் நம்ம சில மேலதிக தெளிவுகளை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. முதலாவது, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய திருமறை குரான்களை பொறுத்தவரையில் அவைகள் குரான் பிரதிகள். அவைகள் சாதாரண புத்தகங்கள் அல்ல, கடத்தல் பொருட்கள் அல்ல, நாட்டில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் அல்ல, மனிதர்களுக்கோ மிருகங்களுக்கோ தீங்கிழைக்கக்கூடிய ஒன்று அல்ல. இந்த முழு மனித சமூகத்திற்கும் நேர்வழி காட்டக்கூடிய, புனிதமிக்க, நம்முடைய உயிரை விட மேலாக நாம் நேசிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹுவால் இந்த பூமிக்கு, இந்த மனிதர்களுக்கு நேர்வழிக்காக அனுப்பப்பட்ட தூய வேதமாக இருக்கக்கூடிய திருமறை குரான். எனவே ஒரு முஸ்லிமாக, ஒரு மூமினாக திருமறை குரான் ஒன்று இலங்கைக்கு வருவதற்கு எந்தவித தடைகள் விதிக்கப்பட்டாலும் அதை எல்முனை அளவுக்கும் ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தில் நானும் இல்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான என்னுடைய அன்பு சகோதரர்கள் யாருமே அந்த நிலையில் இல்லை. ஏன், மாற்று மத நண்பர்கள் கூட திருமறை குரான் இலங்கைக்கு வருவதை தடுக்க வேண்டும் என்கிற நிலையில் இருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. இப்படியான நிலையில் இலங்கைக்கு சாதிக் ஹாஜியார் என்கிற ஒரு சகோதரரால், சவுதியில் அவர் இருக்கிறார், அவரை பற்றிய மேலதிக விளக்கமெல்லாம் என்னுடைய முழு வீடியோவில் விவரமாக பேசியிருக்கிறேன். அதை பார்க்காத சகோதரர் முதல்ல அதை பார்த்துட்டீங்கன்னா என்ன நடந்திருக்கிறதுங்கிற உங்களுக்கு மொத்தமாக தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு மேலதிகமாக இது ஒரு புரிதலாக இருக்கும். சாதிக் ஹாஜியார் என்று சொல்லக்கூடிய இலங்கையில் பிறந்தவர், ஆனால் சவுதி அரேபியாவில் குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய, புனிதமிக்க ஹரம் ஷரீஃபிலேயே தன்னுடைய வாழ்நாட்களை கழித்திருக்கக்கூடிய, 70 வயதுகளை தாண்டக்கூடிய ஒரு முதியவர். அவர் இலங்கைக்கு வந்து போகும்போது குரான் அனுப்ப கேட்டிருந்தாங்க. நான் அதனால் குரான்களை அனுப்பி வச்சேன்னு சொல்றாரு. அவர் அனுப்பிய திருமறை குரான்கள் தான் தற்போது தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குரான் தான் இலங்கையினுடைய வரலாற்றில் முழுவதுமாக இலங்கைக்கு வருகிற குரான். சவுதி அரேபியாவிலிருந்து நீங்கள் உம்ராவுக்கு போனால் இதனுடைய தமிழ், சிங்கள மொழிபெயர்ப்புகளை தான் எடுத்துகிட்டு வருவோம். இங்கே ஆங்கிலம் எடுக்கலாம், உருது எடுக்கலாம், தெலுங்கு எடுக்கலாம், மலையாளம் எடுக்கலாம். உலகத்தில் பெரும்பாலான மொழிகளில் இந்த குரானை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சவுதி அரேபியா இதற்காக பல கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து பிரிண்ட் பண்ணுறாங்க. இலங்கையிலிருந்து மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருந்து யாரெல்லாம் சவுதிக்கு போகிறாங்களோ அத்தனை பேரும் இந்த குரானை தான் உம்ராவுக்கு போனால், ஹஜ்ஜுக்கு போனால் எடுத்துக்கொண்டு வருவார்கள். அதே மாதிரி சாதாரணமாக அங்கிருந்து அனுப்பப்படுகிற குரான் இதுதான். கடந்த பல்லாண்டு காலமாக இலங்கைக்கு வந்ததும் இதே குரான் பிரதி தான். ஏற்கனவே அந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நானாக இருக்கலாம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வயது, எனக்கு 37 வயது, 37 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இப்போ 60 வயசில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட இதே குரானுடைய மொழிபெயர்ப்பை தான் படித்திருப்பாருங்கிற அளவுக்கு குரானுடைய மொழிபெயர்ப்பு சரளமாக அங்கிருந்து தான் வருகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த குரானுடைய மொழிபெயர்ப்பை
செய்த கமிட்டியில மிக முக்கியமானவர் யாருன்னா அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் மரணித்த சகோதரர் ஷேக் பாரக் ஹசரத் அவர்கள் ரஹிமஹுல்லா. அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும், அவருடைய கபருடைய வாழ்க்கை விசாலமாக்க வேண்டும், அவருக்கு அல்லாஹு தாலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை நான் சொல்லிக் கொள்கிற அதே நேரம் அவருக்காக அத்தனை பேரும் பிரார்த்திக்க வேண்டும். ஜம்மியத்துல் உலமாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக அவர் பல காலங்கள் செயல்பட்டிருக்கிறார். அவர் இந்த மொழிபெயர்ப்பு குழுவில் மிக முக்கியமானவர். அந்த குர்ஆன் தான் ஸ்ரீலங்காவுக்கு சிங்களத்தில் தமிழில் வரக்கூடிய குர்ஆனாக இருக்கிறது. இப்போ கான்செப்ட் என்னன்னு கேட்டால், இந்த குர்ஆனை ரிவ்யூ கமிட்டின்னு யார் போறப்பட்டாங்களோ அவங்க உள்ள அனுமதிக்க முடியாது என்று சொல்லிட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இந்த குர்ஆனில் ஃபுட் நோட் போடப்பட்டில்லை, ஜிஹாது தொடர்பான வசனங்களுக்கு விளக்கங்கள் போடப்படவில்லை. இந்த விளக்கம் இல்லாமல் குர்ஆன் மக்கள்கிட்ட போச்சுதுன்னு சொல்லி சொன்னால் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிழையான முடிவுகளுக்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதைத்தான் நான் ஆரம்பத்தில் அந்த வீடியோவிலையும் சொன்னேன். என்னன்னா, முதல்ல குர்ஆன் ஒருவனை வழிகெடுக்கிறது என்கிற நிலைக்கு ரிவ்யூ கமிட்டி எப்படி போனீங்க? குர்ஆனை பற்றிய பாசம், குர்ஆனை பற்றிய நேசம், குர்ஆனை பற்றிய புரிதல், குர்ஆன் இறைவேதம் என்கிற நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் எப்படி நம்ம குர்ஆன் இன்னொருவரை வழிகெடுக்கும் என்கிற நிலைப்பாட்டுக்கு போக முடியும்? இந்த குர்ஆனை இறைவன் தந்திருப்பதே நேர் வழி காட்டுவதற்காக. ஆனால் குர்ஆனை படிக்கிற ஒருவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார் என்கிற நிலைக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். இது முதலாவது பிழை. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எந்த விதத்திலும் நாங்கள் இதை சகித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. இந்த குர்ஆன் கடந்த பல்லாண்டு காலமாக இலங்கைக்குள்ள வருகிறது. இதனுடைய மொழிபெயர்ப்பை ஜிஹாது பற்றிய வசனங்களை படித்து யாராவது கொண்டு குண்டு வச்சாங்களா? ஒரு ஷைத்தான் ஜஹரான் குண்டு வச்சானுங்கிறதுக்காக இதை படிக்கிற எல்லாருமே அப்படி செயல்படுவாங்கங்கிற முடிவை டிஃபென்ஸே எடுத்தாலும் ஷேக் அர்க்கம் நூராமித் உள்ளிட்ட இந்த குழுவில் இருக்கக்கூடிய கண்ணியமிக்க உலமாக்களும் மற்ற சகோதரர்களும் எப்படி இந்த முடிவை எடுத்தீர்கள்? ஈமானிய உணர்வோடு நம்ம பார்த்துருக்கணுமா இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இரண்டாவது, சரி, இதுக்கு மொழிபெயர்ப்புக்கு ஜிஹாது பற்றிய இடங்களுக்கு நம்ம விளக்க உரை போடலை என்று சொல்லி சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்கன்னா, இப்போ அனுப்பப்பட்ட சாதிகாஜியாருடைய இந்த குர்ஆன் கண்டெய்னர் இருந்து சுமார் 15,000 அரபு குர்ஆன் பிரதிகளை கடந்த ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கோட பேசி சகோதரர் அசாத் சாலி அவங்க வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அந்த குர்ஆன் இப்பொழுது மக்களுக்கு மத்தியிலே போயிருக்கிறது. அது அரபுல இருக்கக்கூடிய குர்ஆனாக இருக்கிறது. இப்போ இலங்கையில் ஜம்மியத்துல் உலமாவுக்கு கீழே 10,000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் இருக்கிறார்கள். அது அல்லாமல் மெம்பர்ஷிப் எடுக்காமல் லட்சோபலட்ச உலமாக்கள் இருக்கிறார்கள். இந்த அத்தனை மௌலவிமாரும் புத்தகமாக அல்லது இணையதளங்களில் இந்த குர்ஆனை அரபியில் படிக்கிறார்கள். ஜிஹாத் பற்றிய வசனங்களை எல்லாம் படித்து அத்தனை பேரும் வழிகட்டு போயிட்டார்களா? அல்லது அத்தனை பேரும் போய் குண்டு வச்சுட்டாங்களா? தீவிரவாதியாக மாறிட்டாங்களா? சவுதி அரேபியா உள்ளிட்ட உலகம் முழுவதும் 56 இஸ்லாமிய அரபு நாடுகள் இருக்கிறது. அந்த நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அரபு மொழியிலேயே இந்த குர்ஆன் வசனங்களை படிக்கிறார்களே, எந்த நாட்டில் எத்தனை பேர் குண்டு வைத்தார்கள்? சவுதி அரேபியாவில் இப்படி ஒரு குண்டுகள் வைக்கப்படுகிறதா? நான் இந்த வசனத்தை படிச்சு தான் குண்டு வச்சேன், எனக்கு இந்த வசனம் அப்படி என்ன நாசமாக்கிடுச்சு, இப்படி யாராவது சொல்கிறார்களா? இந்த வசனங்களுக்கு தப்பா எவனவனோ கொடுக்கிற விளக்கங்களை கேட்டுக்கிட்டு நாசமா போறாங்களே தவிர இந்த வசனங்களையே பார்த்து யாருமே போய் அந்த நிலை எடுக்கவில்லை என்பது உலகத்தில் நிரூபிக்கப்பட்ட பேருண்மையாக இருக்கும்போது, சகோதரர் அர்க்கம் நூராமித்தாக இருக்கலாம் அல்லது மற்ற சகோதரர்களாக இருக்கலாம், எப்படி நீங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு போனீங்க? நீங்க குர்ஆன் தர்ஜுமாவுக்கு இந்த வசனங்களுக்கு விளக்கம் போடாம வந்திருக்குது, எனவே நாங்கள் அதை உள்ள அலவுட் பண்ண முடியாதுன்னு நீங்க முடிவெடுப்பீங்கன்னா, அரபுல குர்ஆன் வந்தாலும் அரபுல படிக்கக்கூடிய உலமாக்கள் குண்டு வைப்பார்கள் என்கிற நிலையத்தான் நீங்க சொல்றீங்க. இதைத்தான் ஞானசார தேரர், இனவாதம் பேசிய அத்தனை பேருமே சொன்னாங்க. குர்ஆன் குண்டு வைக்க தூண்டுது, குர்ஆன் பயங்கரவாதத்தை தூண்டுதுன்னு இதைத்தான் சொன்னாங்க. அதையே நீங்க சொல்லியிருக்கிறீங்களே ஷேக். மீண்டும் மீண்டும் மீடியாவுக்குள்ளே வந்து உங்களை மாதிரி சகோதரர்கள், உங்களை மாதிரி கொஞ்சம் இன்டலெக்சுவலாக பேசக்கூடிய மக்களே இப்படி வந்து பேசலாமா, இப்படி நடக்கலாமா? இது என்ன முறைன்னு நான் கேட்குறேன். ரொம்ப மனவர்த்தமாக இருக்கிறது. ஒரு பிழை நடந்து விட்டது, நாங்கள் அந்த நேரத்தில் சிச்சுவேஷனுக்கு அப்படி பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கிறோங்க, எப்படியாவது எல்லாரும் சேர்ந்து வெளியே கொண்டு வருவோம்னா அது ரீசனபிள், நம்ம அதை ஒத்துக்கொண்டு எல்லாருமே போயிடலாமே. ஆனால் ஒரு பிழையை மீண்டும் மீண்டும் கோயில் பல்ஸ் தத்துவம் மாதிரி அதையே திரும்ப திரும்ப சொல்லி நாங்கள் செஞ்சிட்டோம், அதனால் அது சரிதான் என்று நியாயப்படுத்துவது எப்படி நியாயம்? குர்ஆனுடைய வசனங்களுக்கு ஒவ்வொருவரும் தஃப்சீரை போட்டு வெளியிடுறாங்கன்னா பாராட்டுக்குரியது, நல்லது, வரவேற்புக்குரிய, அதை யாரும் மறுக்கல. ஆனால் மொழிபெயர்ப்புக்கு விளக்க உரை போடவில்லை என்றாலே அதை தவறாக புரிவார்கள் என்று சொல்வது மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு தானே நம்ம எல்லாரும் விளக்க உரை போட்டு குர்ஆனை ரிலீஸ் பண்றோம். முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. அப்போ விளக்க உரை போட்டால் நல்லதுன்னு சொல்லுங்க. போடவில்லை என்பதற்காக நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம், அதை பார்த்தா தப்பா புரிவாங்கன்னா குர்ஆனை பார்த்தால் தவறாக புரிவார்கள் என்றுதான் அர்த்தப்பட்டுவிடும். சகோதரர் அர்க்கம் நூராமித் அவங்க, கண்ணியமிக்க மற்ற ஷேக் அத்தனை பேருமே தயவு செய்து நீங்கள் செஞ்சது பிளன்ட்டு போயிருங்க. இதை நியாயப்படுத்த வருகிற போது எங்களால் தாங்க முடியல, அதான் நான் திரும்ப வந்து பேச வேண்டும். இப்படியான சூழலில் தான் சகோதரர் ஷேக் அர்க்கம் நூராமித் அவங்க வாய்ஸ் டியூபுக்கு போய் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார். அதில் அவங்க சொல்லக்கூடிய செய்திகள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது, நிறைய தவறான செய்திகளாகவும் இருக்கிறது.
இருக்கிறது. அதில் முதலாவதாக ஷேக் ஹர்கம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அடிக்குறிப்பு இல்லாம விளக்க குறிப்பு இல்லாம குரான் உள்ள வரக்கூடாது, நாங்க வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அவர் குரானை அனுப்பி வைக்கிறாரு, அது பிழையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சரி, உங்க பார்வையில் அது பிழையாகவே இருக்கட்டுமே, குரானை அனுப்பிட்டாருங்க, குரான் நாட்டுக்குள்ளே வந்துடுச்சு, அடிக்குறிப்பு இல்லாமல் குரானை படித்து எவனுமே இங்கே நாசமாக போகலன்னும் போது அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வேலையை பார்த்துருக்கலாமே. அது ஒரு பெரிய மேட்ரே இல்லையே, குரான் அப்படித்தானே இவ்வளோ காலமாக வந்திருக்குது. ஆனால் இன்னும் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் அடிக்குறிப்பு இல்லாமல் வரக்கூடாதுன்னு சொன்னோம், ஆனால் அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இது தவறான ஒரு வாதமாக இல்லையா ஷேக்? கண்ணியமிக்க உலமாக்கள் இதை யோசிக்க மாட்டீங்களா? இரண்டாவதாக ஷேக் ஹர்கம் நூராமி அவங்க என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த குரான்கள் அத்தனையும் முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டினுடைய அப்போதைய டைரக்டர் ஜெனரலாக இருந்த ஃபைசலுடைய பேரில் தான் அனுப்பப்பட்டிருக்குது, அரசாங்கத்தில் பேரில் தான் இப்போ வருது. அரசாங்கத்தில் பேரில் வருதுன்னா அரசாங்கத்தால் இதை கேட்டது யார் அப்படின்னு கேட்குறீங்க. நல்ல கேள்வி. அரசாங்கத்தால் இதை யாருக்கு, அரசாங்கத்துக்கு என்ன தேவை இருக்குதுன்னு நான் கேட்குறேன். எங்களுக்கு குரான் ஒரு 50,000 அனுப்பி வையுங்கள், எங்களுக்கு ஒரு 1,00,000 குரானை அனுப்பி வைங்கன்னு அரசாங்கம் கேட்குமா? சாதிக் ஆஜியாரே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இங்கே வர்ற நேரத்தில் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, அவங்களுக்காக நான் அனுப்பி வச்சேன். அவர்கிட்ட யாரும் கேட்டிருக்கலாம், சரி யாருமே கேட்கல, அவர் சவுதியிலிருந்து ஃப்ரீயாக குரான் கிடைக்குது, கொண்டு வந்து இலங்கை முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ என்ன பிழைன்னு கேட்குறேன். ஏன் அதை ரிக்வஸ்ட் பண்ணினா தான் கொண்டு வரணும் ஏதாவது இருக்குதா? என்ன ஒரு வாதம் இது? செய்த பிழைக்காக நம்ம வந்து பிராயச்சித்தம் தேடுவோம்னு பார்த்தா மீண்டும் மீண்டும் தேவையில்லாமல் பேசுகிறோம்ன்ற மாதிரி யோசிக்கணுமா இல்லையா ஷேக்? இப்படி நம்ம கேட்கலாமா? குரானா இல்லையா? குரான் வந்தால் நல்லது தானே. அடுத்ததாக நான் என்னுடைய வீடியோவில் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த குரான் தடுக்கப்படுவதற்கு காரணமே இந்த ரிவ்யூ கமிட்டி தான். ரிவ்யூ கமிட்டி கொடுத்த முடிவு தான் இதற்கு காரணம்னு நம்ம ஆதாரங்கள் எல்லாம் போட்டிருந்தோம், கையெழுத்து போட்டவங்களை எல்லாம் காட்டியிருந்தோம். அதையே இந்த வீடியோவில் ஷேக் ஹர்கம் நூராமி அவங்க ஒப்புக்கொள்கிறாங்க. ஆமாம், நாங்கள் ரிவ்யூ கமிட்டி சார்பாகத்தான் குரானை அனுமதிக்க முடியாது என்று நாங்கள் தான் எழுதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் நாங்களும் கேட்கிறோம், ஏன் எழுதி கொடுத்தீங்க? அதுக்கு முன்னால் இருந்த டிரெக்டர் அதெல்லாம் நிபந்தனையும் போட்டிருக்குது. மேலாய்வு குழு ரிப்போர்ட்டை கொடுக்குது, சொல்லுது இந்த நிபந்தனை அடிப்படையில் இதில் அடிக்குறிப்புகள் இல்லை, தெளிவுகள் இல்லை, இதனால இந்த சட்ட அடிப்படையில் கொண்டாட முடியாது. நீங்கள் எழுதி கொடுத்தோம்ங்கிறத பகிரங்கமாக சொல்லுகிற அளவுக்கு நிலைமை இருக்குதுன்னா ஷேக், எவ்வளவு மனவர்த்தத்துக்குரியது. நீங்கள் எப்படி எழுதி கொடுக்கலாம்ங்கிறதான கேள்வியே. ஆனால் எழுதி கொடுத்தோம் நாங்கள் தான்றதை பகிரங்கமாக ஷேக் அவங்க ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. எனவே ரிவ்யூ கமிட்டி செய்த வேலை தான் இதற்கான அடிப்படைங்கிறது தெளிவாக தெரிகிறது. இரண்டாவதாக இந்த ரிவ்யூ கமிட்டி விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும், இதுதான் அந்த லிஸ்ட்டு, நான் காட்டின லிஸ்ட்டும். இதில் இருக்கக்கூடியவங்களில் ஷேக் ஹர்கம் நூராமித் மாத்திரம் இதற்குரிய காரணமானவர் அல்ல என்பதையும் நான் திட்டவட்டமாக சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து ஓகே எல்லாம் ஹர்கம் நூராமித்துடைய தலைமையிலே போயிடட்டுங்கிற மாதிரி நினைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தப்ப முடியாது. உலகத்தில் வேணும்னா கண்ணு காணாமல் போயிடலாம். இதில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இதற்கு பொறுப்புதாரிகள். குறிப்பாக நான் இதில் பேர் லிஸ்ட்டையும் சொல்லியிருந்தேன். இதில் அஷேக் ஹர்கம் நூராமித் இருக்கிறாரு, அதே போன்று அஷேக் டாக்டர் அஸ்வர் இருக்கிறாரு, அதே போன்று அஷேக் முர்ஷித் முலஃபர் இருக்கிறாரு, அஷேக் முஸ்தபா ரஸா இருக்கிறாரு. இந்த 4 பேரும் தான் இந்த குரான் தடுக்கிற அந்த மீட்டிங்கில் இருந்த ரிவ்யூ கமிட்டியினுடைய உலமாக்களாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு வரக்கூடிய கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அலா அஹமத், இவர் முஸ்லீம் கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டுடைய அசிஸ்டன்ட் செக்ரட்டரி. நான் என்னுடைய வீடியோலையும் சொல்லியிருந்தேன். ஏதோ நமக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி இருக்கிறாங்க. அத்தனை பேருமே குற்றவாளிகள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் யாருமே தப்ப முடியாது. அதே மாதிரி நிலூஃபர் அசிஸ்டன்ட் டைரக்டர் MRCA, அவரும் இதில் இருக்கிறார், சைன் பண்ணியிருக்கிறார். முஃப்திங்கிற ஒருத்தர், அவரும் இதில் சைன் பண்ணிருக்கார், டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறார் MRCAல. அதே போன்று ஃபாத்திமாங்கிற ஒரு சகோதரி இருக்கிறாங்க MRCAல. அதே மாதிரி ரஃபாய்டீன் என்கிற ஒரு ரிலீஜியஸ் டிவிஷனுக்கு இருக்கிறாரு MRCAல. இவங்க அத்தனை பேரும் சேர்ந்து தான் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த சமூகத்திற்கு இனவாதிகள் செய்ய துணியாத ஒரு வேலையை கூட நீங்கள் சைன் பண்ணி தடுத்துட்டீங்க. தடுத்ததோட கூட தடுத்துட்டோம், ஏதோ பிழை நடந்துச்சு, அல்லாஹ் எங்களை பொருந்திக்க இறைவா, நாங்கள் செஞ்சது பிழை தான், எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடும் முயற்சி பண்ணுறதை விட்டு போட்டு திரும்ப வந்து நாங்கள் செஞ்சது சரிதானுங்கிற விதமாக பேசுவது நியாயம் இல்லை ஷேக் அவங்களே. அதையும் யோசிக்கிறீங்க. ரெண்டாவது, எப்படியாவது ஹர்கம் நம்மளை காப்பாற்றிடுவார்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா இந்த உலகத்தில் வேணும்னா இப்படி வீடியோக்களை போட்டு எதையாவது ஒன்று சொல்ல முடியும். மற்றபடி மறுமையில் அப்படியான ஒரு நிலையை எடுக்க முடியாது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஷேக் ஹர்கம் நூராமித் அவங்க ஒரு செய்தியை சொல்கிறாங்க, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், எங்களுடைய மனசாட்சியை பற்றி இறைவனுக்கு தெரியும், நாங்கள் லட்சக்கணக்கான குரானை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலே அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யணும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யணும். நீங்கள் இந்த தடுக்கப்பட்ட குரான்களை நீங்கள் தடை செய்த மாதிரி வெளியே கொண்டு வந்த அந்த நன்மையும் உங்களுக்கு இருக்கிறது, அதை நான் மறுக்கலை. நீங்கள் கொண்டு வந்திருந்தால், நீங்கள் லட்சோப லட்சம் குரான்களை நாங்கள் வெளியே விட்டோம் என்று சொல்லுகிற அதே ஆட்கள்
இந்த குர்ஆனை தடுத்து விட்டோம் என்றும் சொல்கிறீர்களே, எப்படி நியாயம்? நீங்கள் 2 லட்சம் குர்ஆனை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா 25,000 குர்ஆனை ஏன் தடுத்தீங்க? குர்ஆன் தானே அது. நீங்களா முடிவெடுத்துட்டீங்க இதை பார்த்தா எல்லாம் நாசமாக போயிடுவாங்க. குர்ஆனுக்கு எப்படி முடிவெடுப்பீங்க? அது ஒரு வேற புத்தகம் கிடையாது, ஒரு பாட்டு புத்தகம் கிடையாது, கூத்து புத்தகம் கிடையாது, வேற ஏதோ ஒரு வேற மாதிரியான ஒரு புத்தகம் கிடையாது. உலகத்திலேயே நம்பர் 1 உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய திருமறை குர்ஆன். இந்த 40,000 தடுத்து போட்டு நாங்கள் 2 லட்சம் குர்ஆனை வெளியே கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னால் அது எப்படி ஷேக் நியாயமாக இருக்கும்? அதை நம்ம உள்ள மேத்துக்களை மறுக்கிறது எல்லோருடையவும். அதை யோசிக்க மாட்டீங்களா நீங்கள்? அந்த வீடியோவில் நான் கவனித்த இன்னும் ஒரு விஷயம் என்னடா ஷேக், உங்ககிட்ட மொழிபெயர்ப்பில் எந்த பிழையும் இல்லை. இது நல்லா நீங்கள் விளங்கணும். மொழிபெயர்ப்பில் எந்த ஒரு புலன்னு நாங்கள் சொல்ல வரல. அடிக்குறிப்பு போடாமல் விட்டதுதான் பிழை அப்படின்னு சொல்கிறீங்க. மொழிபெயர்ப்பில் எந்த பிழையும் இல்லைன்னா அதை படிக்கிறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? மொழிபெயர்ப்பில் எந்த பிழையும் இல்லைங்கிறீங்க, அதை படிக்கிறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது? அடிக்குறிப்பு என்பது மேலதிகமாக உள்ளது தானே. போட்டால் எக்ஸ்ட்ரா 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிற போகிறாங்க. எக்ஸ்ட்ரா 4 விஷயம் தெரியல் என்றாலும் குர்ஆன், அது குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு மிகச்சரியாக இருக்கிறது என்று சொல்கிறீங்க. மிகச்சரியான மொழிபெயர்ப்போடு இருக்கக்கூடிய குர்ஆனை ரிலீஸ் பண்ணுவதற்கு என்ன பிரச்சனையானது? இந்த இடத்துல ஷேக் ஹர்கம் நூராமித் அவர்களுடைய முழுமையான அந்த பேட்டியில் நான் கவனித்த ஒரு மிகப்பெரிய முரண்பாடு என்ன தெரியுமா? நீங்கள் செய்தது மிகச்சரியாக இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நீங்கள் பேச வேண்டி வராது ஷேக். ஆமாம், நாங்கள் செஞ்சது சரி, யார் என்ன சொல்ல முடியும், என்ன பிழை அப்படின்னு சொல்லி கேட்டலாம். ஆனால் நான் இப்போ போடக்கூடிய இந்த செய்திகள், நான் போட்டு காட்டக்கூடிய இந்த கட்டிங்குகளை பார்த்துட்டு ஷேக் அவங்களும் நீங்கள் சொன்னது சரியாங்கிறத முடிவெடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி சகோதரர்களும் நீங்கள் சொன்னது சரியாங்கிறத முடிவெடுத்துக்கிறீங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வீடியோக்களுக்கு கீழே ஷேக் அவங்களோட அந்த பேட்டிக்கு கீழே சில சகோதரர்கள் கமெண்ட் பண்ணியிருந்ததை நான் பார்த்தேன். தயவு செஞ்சு அப்படி யாருமே கமெண்ட் பண்ணாதீங்க. தவறான, நம்ம யாரையுமே திட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் பார்த்துக்கொள்வான். இந்த அநியாயம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கூலி கொடுப்பான். அந்த மாதிரி நீங்கள் அல்லாஹ் அவங்கள பார்த்துக்குவாண்டா அது வேறு விஷயம். வேறு விதமான கமெண்ட்டுகளை பண்ணாதீங்க. இந்த விவகாரத்திலையும் யாரும் இந்த ரிவ்யூ கமிட்டிக்கோ யாருக்கோ தப்புந்தவருமாக அவருடைய மானம் தொடர்பாக அப்படியெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. அது இறைவனிடத்தில் நாம் ஒரு நலவுக்காக வேண்டி போராடுகிற நாமளே இறைவனிடத்தில் குற்றவாளியாக மாறியதாக இருக்கும். இந்த இடத்துல ஷேக் ஹர்கம் நூராமித் அவங்க குறித்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குர்ஆன் தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்றீங்க. குர்ஆன்ல நேஷனல் செக்யூரிட்டி அச்சுறுத்தல் இல்லை. உண்மையும் அதுதான். குர்ஆனில் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை. அச்சுறுத்தலே இல்லை என்றால் எதற்காக குர்ஆன் தடுக்கப்பட்டது? ஆனால் நீங்கள் வீடியோவில் பேசும்போது, பேட்டியில் இப்போ நீங்கள் சொல்லும் போதே என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், அதில் மொழிபெயர்ப்பு மட்டும்தான் இருக்கிறது, மொழிபெயர்ப்புலையும் எந்த பிழையும் இல்லை, மொழிபெயர்ப்புக்கு விளக்கம் இல்லாமல் வந்திருக்குது, விளக்கம் இல்லாமல் வந்திருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தன் தப்பான முடிவெடுப்பான், அதாவது ஜிஹாது பற்றிய வசனங்களை பார்த்தா போய் குண்டு வச்சிருவான் என்பதுதான் உங்களுடைய வாதம். ஆனால் தெளிவாக சொல்கிறீங்க குர்ஆனில் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லைன்னு. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லைன்னா அதை மொழிபெயர்ப்பை பார்த்தாலும் அரபில் பார்த்தாலும் யாரும் எந்த பிழையும் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அது குர்ஆன், அது நேர்வழி காட்டக்கூடிய வேதம். இவ்வளோ ஆண்டாண்டு காலமாக இஸ்லாமியர்கள் அப்படித்தான் இருந்திருக்காங்க. ஒரு ஷைத்தான் அவன் குர்ஆனை பார்த்தெல்லாம் கொண்டு வைக்கல ஷேக், அதை புரிஞ்சுக்கிறங்க. அந்த ஷைத்தான் எவனவனோ பேசின ஷைத்தான்கள் பேசின வீடியோக்களை பார்த்து அதனால் கவரப்பட்டு ஆர்வ கோளாறில் இந்த பிழையை செய்து முழு சமூகத்துக்குமே அவப்பெயரை பெற்று தந்துவிட்டு சென்று விட்டான். அந்த ஷைத்தான் செஞ்ச ஒரு காரணத்தினால நீங்கள் குர்ஆனை தடுக்கலாமா? அப்போ குர்ஆன் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்பது உங்களுடைய நிலையாக இருந்தால் இந்த குர்ஆன்களை வெளியே கொண்டு வந்திருக்க வேண்டும். இந்த குர்ஆன்களை தடுத்ததிலிருந்து நீங்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறீர்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் ஷேக். பல மீட்டிங்களில் நான் சொன்னேன், நான் இதுக்கு எதிராக பப்ளிக்கில் பேச போகிறேன், இது நமக்கு நடக்கிற ஒரு அநியாயம். அதே நேரத்தில் நான் சொன்னேன், நாங்கள் கோர்ட்ஸு கட்டாயம் போகணும். இதுவும் நீங்கள் பேசுவது தான். இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த நிபந்தனைகள் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியால் போட்டிருக்கிறாங்க, குர்ஆனை உள்ளே வர விடாமல், இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. நான் பொதுமக்கள்கிட்ட போய் இதை பற்றியெல்லாம் பேச போகிறேன், அதே நேரத்தில் நான் நீதிமன்றத்துக்கே போக போகிறேன். இதை நான் சொல்லும்போது ஜம்மியத்துல் உலமாவில் இருந்த மூத்த ஆலிம்கள் சொன்னாங்க, அவசரப்பட வேணாம், நாம் அரசாங்கத்தோடு பேசி எதையாவது செஞ்சுக்கலாம்னு சொன்னாங்க, அதனால தான் நான் பொறுமையாக இருந்தேனுங்கிறீங்க. நீங்கள் சொல்கிறதுல எதை நாங்கள் ஏற்றுக்கிற ஷேக்? தெளிவாக குர்ஆனை உள்ளே விடக்கூடாது என்று கையெழுத்து போட்டவர்களில் முதல் நபராக ஷேக் ஹர்கம் நூராமித் ஆகிய நீங்கள் இருக்கிறீங்க. கையெழுத்தை போட்டுவிட்டு உலமா சபையில் நான் சொன்னேன் இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது, இதுக்கு எதிராக நான் மக்கள்கிட்ட போகிறேன், இதுக்கு எதிராக நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட வந்தீங்களா? இப்படி ஒன்று இப்போ விளக்கம் சொல்கிறீங்க, அந்த விளக்கத்தில் கூட இதெல்லாம் பிழைன்னு சொன்னீங்களா? பிழைன்னு சொல்லலை, சரின்னு சொல்கிறீங்க. இப்போ கூட நீங்கள் மக்கள்கிட்ட இதை பிழைன்னு சொல்ல போவேன் என்று தான் உலமா சபையில் சொன்னதாக சொல்கிறீங்க. ஆனால் மக்கள்கிட்ட நீங்கள் பிழைன்னு சொல்லலை, நீதிமன்றத்துக்கு போகவும் இல்லை. உங்களுடைய பார்வையிலேயே பிழையாக இருக்கக்கூடிய இந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் இலங்கைக்குள் குர்ஆன் வராமல் நீங்கள் தடுத்து கையெழுத்தும் போட்டிருக்கிறீர்கள். நீங்களே கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டு எல்லாம் செஞ்சு விட்டு, நான் உலமா சபையில் சொன்னேன் இதை ஏற்றுக்கிற முடியாது, நான் மக்கள்கிட்ட போகிறேன், நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொன்னேன், உலமா
சபையில் இருக்கக்கூடிய மூத்த ஆலிம்கள் தான் என்னை தடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறீங்க. இப்படி சொல்லுகிற நீங்க அடுத்ததாக என்ன சொல்றீங்கன்றத பாருங்களேன். அப்ப தெளிவோட வாரத்துல அவங்களோட இந்த ரிக்வெஸ்ட் நான் ஃபேரா தான் பார்க்கிறேன். பாதுகாப்பு அமைச்சால் இலங்கைக்குள் குரான்கள் புத்தகங்கள் கொண்டு வருவதற்கு போடப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை நல்லது, அதை ஃபேவா தான் நான் பார்க்குறேங்கிறீங்க. எனக்கு தெரியல ஷேக், நான் உங்களை ஓவராக நான் இதுக்கு பேசுறதுக்கு நான் நினைக்கல ஷேக், என்னால் முடியல. ஏன்னா ஏன் ஒரு வீடியோவில் ஏன் இத்தனை முரண்பாடு? நீங்கள் சரியான வகையில் இதை செஞ்சுருந்தீங்கன்னா இந்த கமிட்டி நீங்கள் இவ்வளோ தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது சொல்கிறீங்க குரானில் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லைங்கிறீங்க. ஆனால் இந்த நிபந்தனை அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லுது. அதை ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் குரானை தடுத்தும் இருக்கிறீங்க. ஜம்மியத்துல் நீங்கள் போய் என்ன சொன்னதாக சொல்கிறீங்கன்னா, நான் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கிறல, இதுக்கு எதிராக நான் மக்கள்கிட்ட போகிறேன், நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன் என்று சொன்னேன், உலமாக்கள் என்னை தடுத்து விட்டார்கள் என்று சொல்கிறீங்க. பல மீட்டிங்களில் நான் சொன்னேன் நான் இதுக்கு எதிராக பப்ளிக்ல பேச போறேன். ஆனா அதே வீடியோவில் கடைசியில் என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, அப்ப தெளிவோட வாரத்துல அவங்களோட இந்த ரிக்வெஸ்ட் நான் ஃபேரா தான் பார்க்கிறேன். இந்த நிபந்தனைகள் எல்லாம் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இப்போ இந்த நிபந்தனை நல்லதா இல்லையா? நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்களா இல்லையா? நீங்க மக்கள்கிட்ட போனீங்களா இல்லையா? நீங்க இதுல கையெழுத்தாவது போட்டது உண்மையா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அல்லாஹு தாலா இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவான நிலையை தரட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன்னா, உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள், ஆலிம்கள், அறிஞர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இந்த வசனத்துக்கு நான் இந்த இடத்துல விளக்கம் சொல்லணுமா என்றும் நான் யோசிக்கிறேன். ஏன்னா உலமாக்கள் நம்ம அல்லாவை பயந்திருந்தா இந்த நிபந்தனையை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கிற கூடாது. ரெண்டாவது, இந்த நிபந்தனை பிழை என்று நீங்கள் ஒத்துக்கொண்டு தான் ஜம்மியத்துல் உலமாவில் நான் மக்கள்கிட்ட போகிறேன், நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. மூணாவது, இந்த நிபந்தனை எல்லாம் சரிதானே, அதை நான் சரியாக தான் பார்க்குறேன் என்று சொல்லி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி செஞ்சது சரி என்றும் பேசுகிறீங்க. இப்போ முதல்ல இதை செஞ்சது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியா நீங்களா என்கிறது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கும் அல்லாவுக்கும் கல்ச்சரல் அஃபேர்ஸுக்கும் தான் தெரியும். அதை தாண்டி நீங்கள் இதில் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுனதை தாண்டி ஒரே வீடியோவில் 3 மாதிரியும் பேசியிருக்கிறீங்கிறதும் வெளிப்படையாக தெரியுது. என்ன கேட்டால், ஈமான் கொண்டவர்களாக, அல்லாஹுவை நேசிக்கிறவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறவர்களாக, திருமறை குர்ஆனை நேசிக்கிறவர்களாக நீங்கள் அத்தனை பேரும் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியே இந்த நிபந்தனையை தந்திருந்தாலும் நீங்கள் தந்திருக்கிறீங்க, இந்த கமிட்டியில் இருந்து எனக்கு சைன் பண்ண முடியாது, நான் ரிசைன் பண்ணுறேன்னு நீங்கள் ரிசைன் பண்ணியிருக்கணும். ஈமான் உள்ளவர்களாக அந்த முடிவை தான் நீங்கள் எடுத்திருக்க வேண்டும். அல்லது நாங்கள் கையெழுத்து போடவே மாட்டோம் என்ற அத்தனை பேரும் இந்த குர்ஆன் ஏன் நிற்குது தெரியுமா? அவங்க எங்களுக்கு இந்த குர்ஆனை தடுக்க சொல்லி சொல்கிறாங்க, நாங்கள் தடுக்க மாட்டோம் என்று கையெழுத்து போடாமல் இருக்கிறோம் என்று நீங்கள் பேசியிருந்தால் இந்த சமூகமே உங்களை கொண்டாடும். நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்களே தடுக்கிறதுக்கு சைனை பண்ணிட்டு இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லிச்சு, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நாங்கள் செஞ்சிட்டோம், கல்ச்சரல் அஃபேர்ஸ் சொன்னாங்க, அவங்க தான் இதுக்கு பொறுப்புன்னா என்ன ஷேக் சொல்ல வர்றீங்க? ஒரு பாவத்தை கண்டால் கையால் தடுங்கள், நாவால் தடுங்கள், முடியாவிட்டால் வெறுத்து ஒதுங்குங்கள். நீங்கள் முதல்ல இந்த நிபந்தனைகளை கிழிச்சு போட்டிருக்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு ஈமான் இருந்திருக்கணும். இந்த நிபந்தனைகளை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுதான் கையால் தடுப்பது. ஓகே, உங்களால் முடியலை. ரெண்டாவதாக என்ன செய்யலாம்? நாவால் தடுத்திருக்கணும். இது என்னங்க நிபந்தனை? குர்ஆனை தடுக்க சொல்கிறீங்களேங்க, அது எப்படிங்க நாங்கள் செய்யலாம்? இது எங்களுக்கு முடியாது என்று நீங்கள் சைன் பண்ணாமல் அப்படியே இதை நிறுத்தி வைத்திருக்க வேண்டும். அது வாயால் தடுத்ததாகவாவது இருந்திருக்கும். ஒன்றுமே முடியலையா, நான் சைன் பண்ண முடியாது, இந்தாங்க என்ற ரிசைன் லெட்டர், அல்லாஹ்க்கு நான் பயப்படுறேன், இது குர்ஆன் விஷயத்தில் நான் விளையாட விரும்பலை என்று சொல்லி நீங்கள் வெளியேறி, மனதால் வெறுத்து வெளியேறி இருக்கணும். நீங்கள் கையால் தடுக்கவும் இல்லை இந்த பாவத்தை, நாவால் தடுக்கவும் இல்லை, மனதால் வெறுத்து ஒதுங்கவும் இல்லை, நீங்களே இந்த பாவத்துக்கு துணை போய்விட்டீர்கள். தாவனு அலல் பிர்ரி வத்தக்குவாவலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மையான காரியத்திற்கும் இரையச்சம் உள்ள காரியங்களுக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள், பாவத்துக்கும் வரம்பு மீறலுக்கும் உதவியாக இருக்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனை வெளியே விட்டிருந்தால் இரையச்சம் உள்ள காரியம், நல்ல காரியம். இதை வெளியே விடாம தடுத்தது, இடைநிறுத்தியது. அதை தாண்டி குர்ஆனை மொழிபெயர்ப்பை வெறுமனே படித்தால், அதற்கு விளக்கம் இல்லாமல் படித்தால் குண்டு வைத்து விடுவார்கள், தீவிரவாதத்துக்கு போயிடுவாங்க என்றெல்லாம் நீங்களே இப்ப மீடியாக்களை பேசுறீங்களே, இது வரம்பு மீறல், இது பாவம். தயவு செய்து நீங்க செய்த பிழையை இன்னும் சரி கட்ட போய் மேலதிகமாக குற்றங்களை செய்யாதீங்க. இது நல்லமில்ல
ஷேக், உலமாக்களுக்கு இது நல்லமில்லை. மனது வெந்து சொல்கிறேன், அகில இலங்கை ஜம்மியாவில் இருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்ட உலமாக்கள் தயவு செய்து இவர்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்போ ஆல்ரெடி குர்ஆனை தடுத்து வரம்பு மீறிட்டு நாங்கள் தடுத்தது சரியா பிழையா என்பதை சொல்ல வந்து மேலும் மேலும் வரம்பு மீறுறீங்க. குர்ஆனை உங்களை சரிப்படுத்துவதற்காக குர்ஆனை பிழையாக காட்ட வராதீர்கள் ஷேக். அவங்க அன்பாக நான் இதை கேட்டுக்கிறேன். நீங்கள் என்னுடைய நண்பரும் கூட. நம்ம வேற வழி இல்லை. நட்பு என்பது வேறு, குர்ஆனுடைய இந்த செய்திகள் என்பது வேறு சகோதரர்களே. கடைசியாக ஷேக் அதில் இன்னும் சில 2 விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று வந்து என்னென்னா, அந்த காலகட்டம் எப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஜனாசாவை கூட எரிச்சாங்க. விளங்கணும் எந்த சூழல்ல இது நியமிக்கப்பட்டிருந்தது. 2021 யாருடைய அரசாங்கம் எங்கட ஜனாசாக்களை கூட எடுத்து அடக்க முடியாத ஒரு நிலை. 18 மாதம் ஆயிடுச்சு சந்திரகுமார் திசாநாயக்க வந்து. இந்த காலகட்டத்திலேயாவது நீங்கள் இந்த குர்ஆனை அப்போ வெளியே கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா? இப்போ சுதந்திரம் தானே இருக்குது. ஜனாசாவெல்லாம் எரிச்ச காலகட்டத்தில் நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமாங்கிறீங்க. நீங்கள் அப்படி இருந்திருக்கலாம் ஷேக். நான் ஒரு நாளும் அப்படி இருக்கலை. நான் ஜனாசா எரிக்கப்பட்ட போது ரோட்டில் இறங்கி போராடி இருக்கிறேன். அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறேன். இதை நான் இந்த இடத்துல சொல்லணுங்கிறதுக்காகத்தான் சொல்கிறேன் ஷேக், மற்றபடி ஒன்றும் கிடையாது. கொழும்பில் நடந்த எல்லா ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கெடுத்திருக்கிறேன். அதற்கு எதிராக ஒரு நாள் விடாமல் தொடர்ந்து குரல் எழுப்பி இருக்கிறேன். ஜனாசாவைத்தான் தரணும், எந்த இடத்திலும் சாம்பலை கூட தரக்கூடாது, எங்களுக்கு ஜனாசா தான் வேண்டும் என்று உச்சமாக நான் குரல் கொடுத்திருக்கிறேன். எனவே நான் ஜனாசா எரிக்கிற போதும் நான் எந்த இடத்துலையும் பின்வாங்கினதில்லை ஷேக். அதே மாதிரி ஈஸ்டர் அட்டாக் நடந்த நேரத்திலையும் எவனோ ஒரு ஷைத்தான் குண்டு வச்சானுங்கிறதுக்காக இந்த இஸ்லாமிய சமூகம் பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் தைரியமா நிற்கணும், அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும், முஸ்லீம்களை நம்ம பாதுகாக்கணும், இந்த ஷைத்தான்கள் இல்லாமல் ஆக்கணும் என்பதை உரத்து நான் பேசியிருக்கிறேன். எனவே நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, இப்போ எப்படி இருக்கோம் தெரியுமா, தேவையில்லை. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஈமானோடு நெஞ்சுறுதியோடு முன்னுக்கு நிற்கணும் ஷேக். இதை நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை எதுக்கு சொல்ல வர்றீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்த நேரத்தில் இது வந்துச்சு தெரியுமானா, அப்போ பயந்து போய் சைன் பண்ணீங்களா? பயந்து போய் சைன் பண்ணீங்கன்னா நீங்கள் அத்தனை பேரும் ஏன் இந்த குழுவில் இருக்கணுங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. பயப்படாத ஆக்களை குழுவில் வச்சு விட்ருங்க, வேலை முடிஞ்சு. இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலை. இந்த குழு பாராளுமன்ற அங்கீகாரம் பெற்ற குழுவும் அல்ல, அல்லது இந்த குழு கெசட் செய்யப்பட்ட ஒரு குழுவும் அல்ல, இந்த குழு எடிட் பண்ண முடியாத ஒரு குழுவும் அல்ல, தாராளமாக எடிட் பண்ண முடியுமான ஒரு குழு. இந்த குழு நினைத்தால் இந்த நிபந்தனைகளை நாங்கள் மாற்றுறோம், நாங்கள் வந்து குர்ஆனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குறோம்னு நீங்கள் நினைச்சா குர்ஆனை ரிலீஸ் பண்ண அனுமதி கொடுக்கலாம். இப்படி இந்த அந்த காரியம் முடியும். ஏன்னா நீங்கள் நினைக்காம இது ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். தயவு செய்து இந்த குர்ஆனை வெளியே விடுங்கன்னு ஒரு அறிக்கையை நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா இந்த குழுவில் இருந்து நீங்கள் என்ன செய்ய போறீங்கிற கேள்வி இருக்கிறது. எனவே இந்த குழுவால் தான் இவ்வளவு நடந்திருக்கிறது. அதை தாண்டி கடைசியாக ஷேக் ஹர்கம் அவங்க இன்னொரு செய்தியை சொல்றீங்க. குர்ஆன்ல தப்லீக் குர்ஆன், தௌஹீது குர்ஆன், ஜமாத் இஸ்லாமி குர்ஆன், தரீகத்து குர்ஆன் என்றெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்க. குர்ஆன்ல தௌஹீத் குர்ஆன், தப்லீக் குர்ஆன், அந்த ஜமாத் குர்ஆன், இந்த ஜமாத் குர்ஆன் என்று ஒன்று இல்லை. குர்ஆன்ல தப்லீக் குர்ஆன் இல்லை, தௌஹீத் குர்ஆன் இல்லை, தரீகத்து குர்ஆன் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்கள் அப்போ இதை தடுக்கிறதுக்கு மட்டுமே அந்த நிபந்தனையை போட்டிங்க. தயவு செஞ்சு அதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லணுமா இல்லையா? ஏன்னா அதில் 4வது நேம் ஆஃப் புக், நான் இதை அதுலேயும் படித்து காட்டினேன். அதில் ஒரு சிங்கள மொழிபெயர்ப்பு, சுத்த அல் குர்ஆனைய அவசன் ஜுசு துணகி அர்த்த நிவரணைய, குர்ஆனுடைய இறுதி 3 பகுதிகளுக்கான மொழிபெயர்ப்பும் தப்சீரும் இருக்குது. இதை நீங்கள் தடுத்துருக்கிறீங்க. தடுக்கும்போது நீங்கள் அதுக்கு சொல்லக்கூடிய அதில் என்னென்னு கேட்டால் 6.3, 8.3 ஆகிய விதி பிரகாரம் இதை இந்த குர்ஆனை உள்ளே அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறீங்க. அந்த 6.3, 8.3ல என்ன இருக்குண்டா ஷேக், இது நீங்களே தடுப்பதற்காக, இந்த குர்ஆனை தடுக்கிறதுக்காக போட்ட விளக்கத்தில் தான் இது இருக்குது. முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸில் இதில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கிறீங்க. அதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்லாம் எனக்கு இருக்குது. அதில் நீங்கள் சொல்றீங்க 6.3ல புக்ஸ் பேஸ்ட் ஆன் ஹம்பலி அண்ட் மாலிகி ஃபிக். இந்த மொழிபெயர்ப்பு ஹம்பலி மாலிகி ஃபிக்கு அடிப்படையாக கொண்டிருக்கிறது. as well as books of fatwa can be imported only for ரிசர்ச் அண்ட் ரெஃபரன்ஸ் பர்பஸ். ஹம்பலி மாலிகி அடிப்படையாக கொண்ட இந்த மாதிரியான புத்தகங்கள் ரிசர்ச் பர்பஸுக்கு மட்டும்தான் எலவ் பண்ணப்படும், அது இல்லாமல் எதற்கும் எலவ் பண்ணப்படாது அப்படிங்கிறீங்க. குர்ஆனில் தப்லீக் குர்ஆன், தௌஹீது குர்ஆன், தரீகத்து குர்ஆன் அப்படி ஒன்று இல்லைன்னு நீங்களே சொல்கிறீங்க தெளிவாக. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுகிற நீங்கள் இந்த மொழிபெயர்ப்பை எப்படி ஹம்பலி மாலிகி மொழிபெயர்ப்புன்னு பிரித்து பார்த்தீங்க? இதையும் குர்ஆனுண்டே வெளியே விட்டுருக்கலாமே, ஹம்பலி மாலிகின்னு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் ஷேக் இதில் எல்லை மீறி போயிட்டீங்கன்னு மிக தெளிவாக தெரியுது ஷேக். குர்ஆனை தடுப்பதற்கு நாட் பர்மிட்டட் என்று போடுவதற்கு, சைன் பண்ணுவதற்கு உங்கள் கைகள் நடுங்கி இருக்க வேண்டும், உள்ளம் பதறி இருக்க வேண்டும், கண்களிலிருந்து இரத்த கண்ணீர் வடிந்திருக்க வேண்டும். நீங்கள் யாருமே அப்படி செய்யலை. அசால்ட்டாக சைனை பண்ணி இதை தடுத்து போட்டு அழகாக வெளியேறி போட்டு இப்போ சாதி காஜியார் பிள்ளைங்கிறீங்க. அப்படி தானே? அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு அருள் புரியட்டும். புனிதமிக்க ஹரம் ஷரீஃபில் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறாரு. 70 ஆண்டுகளை தாண்டிய ஒரு மூத்த மனிதன். நான் அவரை நேரில் எங்கே
எங்கேயுமே கண்டதில்லை. ஓரிரு முறை தொலைபேசியில் பேசியிருக்கிறேன், புகைப்படங்களில் பார்த்துருக்கிறேன். அல்லாஹு தாலா அவருக்கு அருள் புரியட்டும். ஏன் தெரியுமா? இலங்கை இஸ்லாமிய மக்களுக்காக குரான் பிரதிகளை, லட்சக்கணக்கான பிரதிகளை இத்தனை ஆண்டு காலமாக அங்கிருந்து ஃப்ரீயாக அனுப்பி வைக்கிறாரு. கேட்குறதெல்லாம் தர்றாரு. சவுதி அரசாங்கத்தோட பேசி முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணுறாரு. இலங்கையினுடைய சிலோன் ஹவுஸ்ங்கிற பில்டிங் நாசமாக போன இடத்துல அதை எப்படியாவது காப்பாற்றி எடுத்து அதுக்கான நஷ்ட ஈட்டை எடுத்து அதுக்கான தனியான ஒரு பில்டிங் எடுத்து அதுலேருந்து வார வருமானத்தை வைத்தும் இலங்கை மக்களுக்காகவே சேவைகள் எல்லாம் செய்கிறாரு. 70 வயது பூர்த்தியான ஒரு மனிதன் குரானையும் இந்த நாட்டுக்கு அனுப்பி இலங்கை மக்களுக்கு குரான் போய் இலவசமாக சேரட்டும் என்று ஒரு நல்ல காரியத்தை செய்ய வந்து கடைசியில் இப்போ அந்த ஆளையும் குற்றவாளியாக ஆக்கியாச்சுல ஷேக். இனி யார் இந்த மக்களுக்கு நலவு செய்கிறதுக்கு யோசிப்பாங்க? எனக்கு ரொம்ப மனவர்த்தமாக இருக்குது. ஏன்னா நான் அதை வீடியோவில் சொல்லக்கூடாது. சாதிக் ஹாஜியாரோட நான் இறுதியாக பேசும்போது அவர் ரொம்ப அந்த ஆதங்கப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறார். எனக்கு 70 வயசெல்லாம் தாண்டிட்டு அவர் ஃப்ளோவில் பேசிட்டு போகிறார். 70 வயசெல்லாம் தாண்டிட்டு நான் மவுத்து அந்தாண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரானுக்கு இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுறாரு. அவருடைய ஆதங்கம் ஒன்றே ஒன்று தான். நமக்கு 70 வயசாகிட்டு நம்ம இலங்கைக்கு குரான் அனுப்பி விட்டு குரானையே இப்படி தடுத்துட்டாங்களே என்று தடுமாறுறாரு. எல்லாத்தையும் விடுவோம் ஷேக். உங்களுடைய குழு சார்பாக, ரிவ்யூ கமிட்டி சார்பாக மீண்டும் இந்த குரானை அனுமதிப்பதற்கான ஒரே ஒரு அனுமதியை கொடுங்க. எல்லாம் முடிஞ்சு போயிடும். கீ உங்கள் கையில் தான் இருக்குது. முஸ்லீம் கல்ச்சரல் எஃபியாஸுடையும் உங்கள் கையிலேயும் தான் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து செய்த அநியாயம் இது. யாரும் தப்பிடலாம்னு நினைக்காதீங்க. முஸ்லீம் கல்ச்சரல் எஃபியாஸில் இருக்கிற பிரதர் நிலூஃபராக இருக்கலாம், பிரதர் அலாவாக இருக்கலாம், சிஸ்டர் ஃபாத்திமாவாக இருக்கலாம், பிரதர் ரஃபாய்டீனாக இருக்கலாம், மேலே நான் சொல்லுகிற இந்த ரிவ்யூ கமிட்டியில் இருக்கக்கூடிய முஸ்தபா ரசாவாக இருக்கலாம், டாக்டர் அஸ்வராக இருக்கலாம், அர்க்கம் நூராமிதாக இருக்கலாம். நீங்கள் அத்தனை பேரும் செய்த குற்றம் இது. இன்னும் நீங்கள் தான் அந்த ரிவ்யூ கமிட்டியில் இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு கடிதம் கொடுத்தீங்கன்னா குரான் வெளியே வந்துடும். தயவு செய்து அந்த வேலையை செய்ய பாருங்கள். திரும்ப திரும்ப மீடியாக்களுக்கு போய் இப்படி ஒன்றுக்கு பின் முரணாக பேசிக்கிட்டே இருக்காதிய. நீங்கள் பேச ஷேக் நானும் அதுக்கு விளக்கம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டி வரும். அது நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். தயவு செய்து அல்லாஹ்வுக்கு பயப்பட்டு குரானை வெளியில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்படியான வேலைகளை செய்கிறதை நம்ம நிறுத்துவோம். இது புனிதமிக்க குரான். அல் குரானு ஹுஜ்ஜத்துன் லக்க அவ் அலைக்க. குரான் நாளை மறுமையிலே உங்களுக்கு சாதகமாக அல்லது பாதகமாக வந்து நிற்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. எனவே இதில் கையெழுத்து போட்ட அத்தனை பேரும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உங்களுக்கான பதில்களை தேடிக்கொள்ளுங்கள். குரான் உங்களுக்கு எதிராக வந்து நின்றுவிடக்கூடாது, அந்த பயம் எங்களுக்கும் இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் செய்த பிழைக்காக ஒரு 70 வயதுடைய ஒரு முதியவர் இந்த நாட்டுக்காக, இந்த இஸ்லாமிய சமூகத்துக்காக நிறைய வேலைகளை செய்யக்கூடிய அந்த சாதிக் ஹாஜியாராக திரும்ப கெட்டவனாக காட்டுறதுக்கோ, அவர் செஞ்ச ஒரு முட்டாள்தனம் என்று காட்டுறதுக்கோ, அவரால் தான் எல்லாம் என்று திரும்ப பேச வர்றதுக்கோ வராதிங்க. அவர் அனுப்பினது ஒன்றும் நாட்டுக்கு பாதகமான ஒன்று அனுப்பலை, ஒரு குற்றத்தை அவர் அனுப்பலை, அல்லது இந்த முஸ்லீம்களோ இந்த நாட்டு மக்களோ பயன்படுத்தக்கூடாத ஒரு ஆபத்தான ஒரு போதைப்பொருள் மாதிரி ஒரு ஐட்டத்தை அனுப்பலை. உலக முஸ்லீம்கள் அத்தனை பேரும் தலைமேல் வைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய, உள்ளத்தில் உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய திருமறை குரானைத்தான் அனுப்பியிருக்கிறாரு. குரானை அனுப்பியதையே குற்றமாக பார்த்தீர்கள் என்றால் எதைத்தான் சரியாக பார்க்க போகிறீர்கள்? அல்லாஹு தாலா நம் அனைவருடைய பிழைகளையும் புரிந்து கொள்ளட்டும், நம் அனைவருடைய நல்ல செயல்களையும் ஏற்றுக்கொள்ளட்டும். ஷேக் அர்க்கம் உள்ளிட்ட இந்த ரிவ்யூ கமிட்டியினுடைய இந்த பிழையை மீண்டும் மீண்டும் நீங்கள் சரி கட்டுவதற்கு வீடியோவுக்கு முன்னாடி வர்றதை விட்டுவிட்டு ஒரே ஒரு அறிக்கையை கொடுத்து சரி கட்டி அந்த குரானை வெளியில் எடுக்குமாறு அன்பாக கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.